ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Proverbs chapter 27 verse 18. அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதை செய்தாலும் உண்மையாய் செய்யுங்க, உத்தரவாதம் உள்ளவர்களாய் செய்யுங்க, பொறுப்புள்ளவர்களாய் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Child of God, whatever you do, be very responsible, be very attentive, be kind, and do your job sincere. That is what God expects from us. The word of God says, the one who tends the fig tree shall eat the fruit of the fig tree. If you don't work properly, if you don't tend properly, your fig tree will not give you fruit. There are people, they tend the fig tree or the garden for the sake of doing it. They will not receive any reward for that. Likewise, many people, they work just like that for the sake of working. They are not sincere. They are not responsible. They are not careful enough to be successful in their job. That is why they don't have the reward. They don't have any satisfaction in their job. Likewise, you need to be very attentive in the task what the master has given to you. Be attentive. Be careful. You need to be very careful to take care of every job that your master has given to you. Then you will be honored. You will be promoted. You will be exalted. That is the sincerity that brings you the reward. நம்முடைய வாழ்க்கையில நாம் எஜமானுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தமிழில எஜமானை காக்கிறவன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் எஜமான் சொல்லுகிறதை நாம் கவனமாய் செய்து அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. Be attentive in small things. The master will honor you. That is what we need to understand. மொர்தெகாயுடைய வாழ்க்கையில தன்னுடைய ராஜாவை காப்பதில் அவன் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவனாக இருந்தான். எனவே ராஜாவுக்கு விரோதமாக ராஜாவை கொலை செய்யும்படிக்கு 2 பேர் கங்கணம் கட்டிக்கொண்டு திட்டம் தீட்டிக்கொண்டு முயற்சி பண்ணின அந்த முயற்சியை மொர்தெகாய் அவமாக்கினான். ராஜா உயிர் தப்பித்தது. அதனால மொர்தெகாயுடைய பதவி உயர்ந்தது. You need to understand Mordecai in the book of Esther. He averted the plan of the assassinators, those who were planning to kill the king. What happened? The king's life was saved because Mordecai was very attentive to safeguard his king. That is why the king promoted him. இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எஜமானை காக்கிறவன் கனமடைவான் என்று சொன்னீரே. உடைய பிள்ளைகள் தங்களுடைய எஜமான் கொடுத்த வேலைகளில் உண்மையாய் இருப்பதனால பெற்றுக்கொள்ள வேண்டிய கனத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்திடணும். செய்கிற வேலையிலே உயர்வை பெற்றுக்கொள்ள உதவி செய்திடணும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும். அற்புத அடையாளங்களை செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.